அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க. மிஸ்டர் லேடிஸ் யூடியூப் சேனல் அனைவருக்கும் அடியனுடைய தயவான வணக்கங்கள். அடியன் புதிய பெரியின் சித்தாவர்ம வைத்தியர், கள்ளக்குறிச்சி. சொரியாசிஸ், இந்த சொரியாசிஸ் வந்து ஒரு முக்கியமான ஒரு பாதிப்புல இருக்கிற ஒரு மனிதர்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு மருந்து. நம்ம வந்து 100 குணமளிக்கக்கூடிய மருந்தை நாம் அந்த வீடியோ வழியாக உங்களுக்கு சொல்கிறோம். இந்த மருத்துவம் வந்து சித்த மருத்துவத்தையும் சித்தர்களையும் ஏற்றுக்கொண்டவர்களுக்கான ஒரு பதிவு தான். மாறாக அனைவருக்குமானது அல்ல என்பதை அடியன் இந்த வழியா வந்து தெரிவித்துக் கொள்கிறேன். சொரியாசிஸுக்கு நோய்க்கு என்ன காரணம் அப்படின்ற கழிவுகள் தான் காரணம், சூடு காரணம். 2 காரணம் தான். உடல் ரொம்ப உஷ்ணமா ஆயிடுச்சு, அதுதான் காரணம். 2வது சூடு, ரெண்டாவது கழிவுகள். காலை மேலே 2 வேளை பாத்ரூம் போறதில்ல, எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறதில்ல, எதுனா கண்ட உணவுகளை வந்து ருசியான உணவுங்கிற பேர் சாப்பிடுறது. இந்த கழிவுகள்லாம் தேங்கி தான், உஷ்ணமும் கழிவும் தேங்கி தான் ரத்த நாளங்கள்ல நமக்கு வந்து அடைப்பு ஏற்படுது. ரத்த நாளங்கள்ல நமக்கு வந்து ரத்தத்துல கலந்து தோள்களை அங்கேயும் போய் தேங்கிக்கிட்டு சுரியா சிதிலா இருக்கும். இது எப்படி பாதிக்கும்னாக்கா உச்சங்கால உள்ளாங்கால வரைக்கும் எல்லா இடத்துக்கும் நீக்கமர நிறைஞ்சிருக்கும். எந்த உறுப்பு தான் அவங்க முகமே மாறிடும். தலையில சில பேருக்கு முடிக்குள்ளார பார்த்து தலைக்குள்ளெல்லாம் சிதில சொரியாசிஸ் இருக்கும். பல்லோட பார்த்து பல்லு இடுக்குள்ள பார்த்து கிருமிகளா இருந்துட்டு சொரியாசிஸ் கிருமி தான் இருந்துட்டு பல்லெல்லாம் கொட்டிடும். உடல் அமைப்பே மாறிடும், அழகுலாம் வந்து கெட்டு போடும், தோல் வந்து கெட்டு போடும். ஸோ அப்படி ஒரு கொடிய நோய் தான் வந்து சொரியாசிஸ். ஏன்னா ரொம்ப அழகாகிற ஒரு மனிதரை வந்து சிங்கமா மாற்றக்கூடிய ஒரு நோயாக இருக்குது. இது சின்ன குழந்தைங்களுக்கு தான் வருது அப்படின்னாக்க கொஞ்சம் ஒரு 18 வயசுக்கு மேலவே நிறைய பேத்துக்கு வருது. பெரிய ஆளுங்களுக்கு வருது, 18 வயசுக்கு மேலே சின்ன பிள்ளைங்களுக்குலாம். முக்கியமாக இன்னைக்கு வந்து ஐடியில் ஒர்க் பண்ணுறாங்க, அவங்களுக்குலாம் இது வருது. ஏன்னா இரவு தூங்குறதில்ல, சரியா காலை மேலே பாத்ரூம் போகிறதில்ல, கழிவை தேய்க்கிறதில்ல, உடல் ப்ரெஷர் ஏற்றுக்கிறாங்க. டார்கெட்டு இதை முடிச்சாகணும், இவ்வளோ நேரத்தில் முடிச்சாகணும் அப்படின்னு ஒரு தே ரன் ஃபார் மணி. ஸோ பணத்துக்காக அவங்க என்ன பண்ண தன்னுடைய உடல் ஆரோக்கியத்தை வளர்ந்து இழந்துடுறாங்க. அதெல்லாம் ஒன்று கண் பாதிப்பு வரும். அதுக்கடுத்து சொரியாசிஸ் வரும். சொரியாசிஸ் நிறையா இருக்குது. ஸோ இந்த சொரியாசிஸை சரி பண்ணக்கூடிய ஒரு மருந்து தான் நம்ம இன்னைக்கு வந்து சொல்ல போகிறோம். இது எல்லாருமே செய்து கொள்ளலாம், நீங்களே கூட செய்து கொள்ளலாம். இது எப்படி பார்த்தீங்கன்னாக்க விளக்கெண்ணெய் சொல்லக்கூடிய 1 லிட்டர் விளக்கெண்ணெய் எடுத்துக்கங்க. அது சிற்றாமனுக்கு கொட்டை நாட்டு மருந்துகளை கிடைக்கும், அதை வந்து ஒரு 1/2 கிலோ எடுத்துக்கங்க. அது வேப்ப இலை ஒரு 1/2 கிலோ, விரலி மஞ்சள் வந்து ஒரு 1/4 ஸ்பூன். இப்போ விளக்கெண்ணெய் தவிர மற்ற அந்த கடசரக்குகளை நல்லா அரைச்சி ஒரு வடை நம்ம வடை போடுவோம்ல எண்ணெயில், அந்த வடை சட்டி மாதிரி அந்த வடை மாதிரி தட்டி வச்சுக்கிங்க. விளக்கெண்ணெயை ஊற்றிட்டு நல்லா கொதிக்க வைங்க. கொதி வந்த உடனே இந்த மருந்துகள், இந்த கடசரக்கு மருந்துகளை வடையில் போட்டு நல்லா கருகிறதுக்கு முன்னாடி நல்லா வடை பதத்தில் எடுத்து வச்சுக்கிங்க. இந்த மாதிரி இந்த கடசரக்கு மருந்து ஒரு 10 வடையோ 5 வடையோ இப்படியோ ஒரு இருக்கும். அதை எடுத்து வச்சுன்னா அந்த எண்ணெய் தான் மருந்து, வடை மருந்து கிடையாது. அந்த வடையில் கொதிக்கும் போது அதோட சாறு வந்து அந்த எண்ணெயில் வரைஞ்சிடும். எடுத்து வச்சுக்கலாம். ஒரு லிட்டரில் நீங்கள் இந்த மாதிரி இந்த அளவில் நான் சொன்ன அளவில் செஞ்சீங்கன்னா ஒரு 1/2 லிட்டர் தான் வரும். 1/2 லிட்டர் வரும். அந்த 1/2 லிட்டர் எண்ணெயை தான் மருந்து. அந்த எண்ணெய் வந்து இரவுல எங்கெங்க பாதிப்பு முள்ள தேய்ச்சி வச்சுட்டு ஒரு சின்ன துணிகள், ரொம்ப அதிகமாக துணியில ஒட்டாம அதிகாலையில வந்து சீக்கா போட்டு குளிச்சிருங்க. இந்த மாதிரி ரெகுலரா குளிச்சுட்டு வந்தீங்கன்னாக்க சொரியாசிஸ் இருக்கிற இடம் காணாது. இது வெளிப்பூச்சிக்கு மருந்து. உள்ளுக்குள்ளார ரத்தத்தை சுத்தப்படுத்தக்கூடிய ஒரு அருகம்புல்லா இருக்கட்டும், இல்லை வல்லாரை சார்ந்த மருந்துகளாக இருக்கட்டும், இதை வந்து உள்ளுக்குள்ளார நீங்க அருகம்புல் சாரோ இல்லை அருகம்புல் சூரணம் கஷாயமோ உள்ளுக்குள்ளார சாப்பிட்டுடுங்க. சிம்பிள். உள்ளுக்குள்ள ஒரு மருந்து, வெளியில தேய்க்கிறதுக்கு இந்த எண்ணெய். சொரியாசிஸ் இருந்த இடம் காணாம போயிடும். ஏன்னா சொரியாசிஸ்லாம் லாங் டேர்ம், நீங்க மருந்து சாப்பிடுவீங்க, கொஞ்சம் விட்டு இருக்கும், திரும்ப உருவாகிடும். ஏன்னா உள்ளுக்குள்ள அந்த கிருமி இருக்குது. அதான் நான் உள்ளுக்குள்ளேயே ஒரு மருந்து சாப்பிடுங்கன்னு சொல்றேன். வெளியில தேய்க்கிறதுக்கு நான் மருந்து சொல்லிட்டேன். உள்ளுக்குள்ளேயே ஒரு அருகம்புல் கஷாயம் வச்சு கொடுக்கலாம். அருகம்புல்லுக்கு வேறு சாறு அல்லது அருகம்புல் கஷாயம் வச்சு நீங்க உள்ளுக்குள்ளேயே சாப்பிட்டுக்கிட்டு வெளியில இந்த எண்ணெய் தேய்ச்சிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு வாரத்துல பட்டை விட்ட மாதிரி நல்லா இருக்கும். இதுக்கு மட்டும் சாப்பிடலாமா சார்? தோல் நோய்கள், எந்த தோல் நோய்க்கு இதெல்லாம் பயன்படுத்தலாம். சொரியாசிஸ்க்கு முக்கியமான மருந்து. தோல் நோய்களுக்கு எல்லாத்துக்குமே இதை வந்து மேல் பூச்சாக இதை வந்து தடவிக்கிட்டு வந்தீங்கன்னாக்க 100க்கு 100 குணம் அளிக்கும். சூப்பர் அனுபவமான மருந்து. இதை நீங்க நம்பி செய்யலாம். இதை ஒரு பெரிய சிலை விளக்கெண்ணெய் 1 லிட்டர் என்ன வந்துட போகுது, சிற்றாமண கொட்டை என்ன வந்துட போகுது, வேப்ப இலை 1/4 ஸ்பூனு, விரலி மஞ்சள், இது 4 மருந்து தான். என்ன பெரிய வேலை வந்துட போகுது? ஈஸியாக செய்து பாருங்க, சூப்பராக வேலை செய்யும். நம்மகிட்ட நாங்களும் செஞ்சு நிறைய பேத்துக்கு இதை கொடுத்த அனுபவமான மருந்து. நாங்கள் என்ன பண்ணுவோம், உள்ளுக்குள்ள என்ன பண்ணுவோம், பஞ்சகற்பம் வாரத்துக்கு 1 நாள் பஞ்சகற்பம் தேய்ச்சி குளிக்க சொல்லுவோம். எண்ணெய் ரெகுலராக குளிங்க, பஞ்சகற்பத்தை தேய்ச்சி வாரத்துக்கு 1 நாள் பஞ்சகற்பம் தேங்கிப்போம்.
உள்ளுக்குள்ள ரத்த சுத்தி மாத்திரை கொடுப்போம். இது போனா உள்ளுக்குள்ள கொஞ்சம் மருந்துகள் கொடுத்துட்டு நாங்கள் வெடி பூச்சாக்க இது கொடுப்போம். ஒரே மாசத்துல பல கேஸ் நாங்கள் அட்டன் பண்ணிக்கிறோம். நிறைய கேஸ் குணப்படுத்திக்கிறோம். ஒரு மாசத்துல 100க்கு 100 குணமடைக்கும். அது எண்ணெய் வந்து முக்கியமான ஒரு பங்கு. ஸோ அனுபவமான ஒரு மருந்து, சீக்கிரமா வேலை செய்யக்கூடிய மருந்து. ஏன்னா சொரியாசிஸுக்கெல்லாம் நிறைய மருத்துவத்துல மருந்தே கிடையாது. அது சிதைச்சிடும், உடம்பையே சிதைச்சிடும், ஆளையே சிதைச்சிடும், அழகையே சிதைச்சிடும், அசிங்கமாயிடுவாங்க அந்த மனிதர்கள்லாம். ஸோ அதனால தான் நம்ம வந்து இந்த மருந்து சொல்லி யாராவது ஒருத்தவங்க பயன்படுத்தினா சித்தர்கள் நமக்கு சொல்லி கொடுத்ததுக்கு ஒரு பயனா அமையும் அப்படின்னு சொல்லி அந்த மருந்தை நம்ம வந்து இந்த சேனல் வழியா நம்ம வந்து சொல்றோம். ஸோ திரும்பவும் நான் சொல்றேன், விளக்கெண்ணெய் 1 லிட்டரு, சிற்றாமனுக்கு கொட்டை உள்ளுக்கிற அது பருப்பு 1/2 கிலோ, வேப்ப இலை 1/2 கிலோ, 1/4 ஸ்பூன் விரலி மஞ்சள். ஸோ இது எண்ணெயை கொதிக்க வச்சிருங்க. இந்த 1/2 கிலோ பருப்பு, இந்த வேப்ப இலை, இந்த மஞ்சள், இது 3 போட்டு அரைச்சி அப்படியே ஒரு வடை மாதிரி தட்டி வச்சுக்கிங்க. அந்த எண்ணெயில போட்டு எடுத்துருங்க. வடை எந்த அளவுக்கு பதமா இருக்குதோ, கருகாம, ஏன்னா எண்ணெய் கருகிடக்கூடாது, கருகாம போட்டு எடுத்து வச்சிருங்க. வச்சுக்கிட்டு அந்த எண்ணெயை இரவுல தேய்ச்சிக்கிட்டு 1 மாசம் தடவுங்க. இருக்கிற இடம் காணாம போடும். ஆனா உள்ளுக்குள்ளேயே ஒரு மருந்து சாப்பிடுங்க. 2வது, இந்த மருந்துலாம் செய்யறதுக்கு முன்னாடி, ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு பேதி மருந்து எடுங்க. எடுத்துட்டு கழிவுலாம் வெளியேற்றிட்டு ரத்தத்தை சுத்தப்படுத்திட்டு அதன் பிறகு இதை வேலை தடவிங்க. உள்ளுக்குள்ள ஒரு மருந்து எடுங்க. சூப்பரா குணமளிக்கும். கண்டிப்பா 100க்கு 100 அனுபவமான மருந்து. செய்து பலனளிங்கள். நன்றி, வணக்கம். அருட்பெருஞ்சோதி, அருட்பெருஞ்சோதி, தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி. எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க. நன்றி, வணக்கம்.